ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மாவை தொட்ட நொடி முதல் உன் வாழ்க்கையில ராஜயோகம், அதாவது எல்லா சகல செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் கொண்ட ராஜயோக வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என்பதுதான் நியதி. நீ எதிர்பார்த்த காரியம் நல்லபடியாய் நடக்கணுன்ற ஒரே ஒரு விருப்பம் தானே உனக்கு இருந்தது. உன் வாழ்க்கையை எப்படியாவது மாத்தி அமைச்சிடணும், எல்லா நல்ல விஷயங்களையும் நீ நடத்தி காட்டிடணும்னு நினைச்சு நம்பிக்கையோடு எதிர்பார்த்திருக்கும் எல்லா விஷயங்களையும் உன் விருப்பம் போல நிறைவேற்றுவதற்காக தான் என்னை தொட சொன்னேன் என் செல்லமே. உண்மையிலேயே பார்த்தா இந்த உலகத்துல இருக்க எல்லா மனிதர்களுக்கும் ஒரு விருப்பம் இருக்கு, எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பும் ஆசையும் கூட இருக்குது. உண்மையிலேயே இங்கு மனிதர்களின் வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு மைதானம் போலதானே. உதாரணத்திற்கு ஒருத்தர் கிரிக்கெட்டு, ஒருத்தர் கால்பந்து விளையாட்டு விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோ. எல்லாருக்குமே ஒரு நோக்கம் இருக்கும், அதாவது ஒருத்தருக்கு ஜெயிக்கணும், இன்னொருத்தரை அவங்களை ஜெயிக்க வைக்காம தோக்கடிக்கணும், இன்னொருத்தருக்கு ஏதாவது ஒரு விதத்துல அவனுடைய பேர் வெளியே வந்து சாதனையாளனா வந்துடணும்னு நினைக்கிறாங்க, இன்னொருத்தர் அவர் வெற்றி பெறுவதை தடுக்கணும்னு யோசிப்பாங்க. நல்லா யோசிச்சு பாரு. யாருமே விளையாட்டுல தடுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா வாழ்க்கையும் சரி விளையாட்டும் சரி சுவாரஸ்யமே இல்லாமல் போய்விடுமல்லவா. ஒருத்தர் விளையாடி ஜெயிக்கணும்னு நினைக்கும் போது அவரை ஜெயிக்க விடாம தடுப்பதற்காக இன்னொருவர் அதே மைதானத்தில் இருப்பதால் தானே அங்கு போட்டியும் சூடுபடுகிறது. அதை பார்க்கவும் மிகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்குது. அப்படிதான் உன்னுடைய வாழ்க்கையிலையும் நீ ஜெயிக்கணும்னு முன்னேறி முன்னேறி போகும்போதும் முயற்சி செய்யும் போதும் அதை தடுப்பதற்காக நிறைய மனிதர்கள் வரதான் செய்வாங்க. ஆனா நீதான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் பொறுமையோடையும் கவனத்தையும் அதே நேரத்துல வேகமாகவும் எடுத்து வச்சு விவேகமாகவும் ஜெயிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என் செல்லமே. அவ்வளவுதான் வாழ்க்கை. விளையாட்டு போல இருக்கிற இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு தானே நீ இவ்வளவு கஷ்டப்படுற. எப்பவுமே உனக்கு மட்டும்தான் கஷ்டம், உனக்கு மட்டும்தான் பிரச்சனைங்கிற எண்ணம் தான் உன்னை அடுத்த நிலைக்கு போக விடாம தடுக்குது. எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கு, எல்லாருக்கும் கஷ்டமும் இருக்கு, எல்லார் உடல் நலத்திலும் சில குறைபாடுகளும் ஆரோக்கிய குறைவுகளும் இருக்கதான் செய்து. இருந்தாலும் எல்லாரும் அவங்கவங்க வேலையை சரியாதானே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நாம மட்டும் ஏன் சோர்ந்து போகணும்னு கீழே விழுந்தாலும் எழுந்து போராடணும்னு தைரியத்தை வரவழைச்சுக்கோ என் செல்லமே. ஓ மனசும் புத்தியும் அப்படிப்பட்ட தைரியத்தோடும் வீரத்தோடும் இருந்தாலே போதும், நிச்சயமா நீ ஜெயிச்சிடுவ. ஒரு கடிகாரத்துல இருக்கக்கூடிய முள் ஓடுனாதானா அதுக்கு மதிப்பு. அதே போலதான் உன் வாழ்க்கையிலையும் நீ ஓடிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு விஷயத்த மாற்றி மாற்றி செஞ்சு வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கை முன்னேறி போகும் என் செல்லமே. அதை விட்டுட்டு தினமும் சாப்பிட்டோம் தூங்குனோம் ஒரே வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா உன் வாழ்க்கையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இன்ப துன்பம் எல்லாத்துக்குமே நீ மட்டும்தான் காரணம். நீதானே உன் வாழ்க்கையை தீர்மானிக்கிற. ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கிறப்போ ரொம்ப பொறுமையா வைக்கணும், அதை சரியாகவும் வைக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். இப்படி எல்லா விஷயங்களையும் சரியாக நிதானமாக முறையாக பொறுமையாக செய்ய ஆரம்பிச்சிட்டினா உன் வாழ்வில் தோல்வி என்பதே வராது என் செல்லமே. செல்வத்தில் கிடைக்காத ஒரு சந்தோஷம் வறுமையில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். அதே போல எவ்வளவு வார்த்தைகள் பேசினாலும் ஒருத்தருக்கு புரிய வைக்க முடியாத ஒரு விஷயத்தை மௌனத்தின் மூலமாக புரிய வச்சிடலாம். நல்லா யோசிச்சு பாரு. ஒருத்தர் கூட நீ சண்டை போட்டு அரை மணி நேரம் விவாதம் செய்யணும்னு அவசியமே இல்லை. நீ ஒருத்தர் சண்டை போடும்போது அதை பிடிக்காதது போல முகத்தை வச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து ஒதுங்கி போனாலே உனக்கு அது பிடிக்கல, உனக்கு அது ஒத்து வரல, நீ கோபப்படுறங்கிறத உன்னுடைய பொறுமை மூலமாக காட்டி விடுகிறாய் தானே. அதே போலதான் எல்லா விஷயங்களுக்கும் வீண் விவாதம் செய்வதும் பிரச்சனை செய்வதும் சண்டை போடுவதும் முடிவாக இருக்காது. பொறுமையின் மூலமாக அமைதியின் மூலமாகவே உன்னுடைய எண்ணங்களை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தி என் செல்லமே. உன் பக்கத்துல இருக்கும்போது தெரியாத ஒரு விஷயம் உன்னை விட்டு விலகி போகும்போது தெரியும். அன்போடு இருப்பவர்களிடம் தெரியாத ஒன்று நீ வெறுப்பில் இருக்கும்போது உனக்கு தெரிய வரும். இங்கு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு பெரும்பாலான அனுபவங்களை வாழ்க்கையில் பாடமாக தானே நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உன்னுடைய வாழ்க்கையின் திசை திருப்பக்கூடிய விஷயங்கள் உன் வாழ்வில் கூடிய சீக்கிரம் நடக்கதான் போகுது. இந்த வராகியம்மா நானும் நீ நினைச்ச காரியத்துல உனக்கு வெற்றியை கொடுத்து நீ எதிர்பார்த்த விஷயங்களையும் முடிக்கப் போகிறேன் என் செல்லமே. நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் அதை விட சிறந்ததாக உனக்கு இன்னொன்று கிடைக்கும்படி உன் வாழ்க்கையில் மிகச் சிறப்பான சந்தோஷத்தையும் வெற்றியையும் நிம்மதியையும் தரப்போறேன்.
இப்படிப்பட்ட மனிதர்கள் நிறைந்த இந்த உலகத்தில் இரக்கமில்லாத வாழ்க்கை என்பது கலகம் நிறைந்த போர்க்களம் போல இருக்கும். நீ எப்போதும் எல்லாருக்கும் இரக்கம் காட்டு. கருணையும் இரக்கமும் இருக்கும் இடத்தில் இந்த வராகி அம்மா நானும் இருப்பேன். இறை நம்பிக்கையும் பக்தியும் மட்டும்தானே உன் வாழ்க்கையை அற்புதமாய் மாற்றக்கூடிய விஷயங்கள். நீ பக்தியோடும் நம்பிக்கையோடும் எதை செய்தாலும் அதன் மூலமாக உன் வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுவேன் என் செல்லமே. இப்போது உன்னுடைய விருப்பம் என்ன? என்ன நடக்கணும்னு எதிர்பார்க்கிற? எதுக்காக ஆசைப்படுறன்னு எல்லா விஷயங்களையும் அறிந்த இந்த வராகி அம்மா இதற்கு மேலும் உன்னை காத்திருக்க வைப்பேனா என்ன? உன் வாழ்க்கை பாதையில் நீ ஜெயிக்கிறதுக்கு எல்லா வகையிலும் நான் வழிகாட்டியா இருப்பேன். நீ அமைதியா இருந்தே எல்லா காரியங்களையும் சாதித்து விடுவாய் என் செல்லமே. அதற்கான அமைதியையும் பொறுமையும் மட்டும் உன் கைவசம் வச்சுக்கோ. எல்லாருக்குமே அமைதியும் பொறுமையும் அவ்வளவு சுலபமாக வந்துடாதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நீ எதிர்பார்க்கும் அந்த நல்ல விஷயத்த உனக்கு முடிச்சு கொடுக்கிற பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். வாழ்க்கை எனும் ராட்டினத்தில் மேலே இருப்பவன் கீழே வருவது போல நீ சில பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சந்திச்சிட்ட. இப்போது கீழிருந்து நீ மேலே போகத்தான் போகிறாய். அதாவது வெற்றி எனும் உயரத்தை தொடப்போகிறாய் என் செல்லமே. ஓ மனசுக்கு இதம் தரும் வார்த்தைகளை சொல்லும் நானே உன் இதயத்திற்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களையும் நடத்தி தரப்போறேன். உன் காயப்பட்ட மனதை ஆற்றக்கூடிய மருந்தாய் நான் இருக்கும்போது, உனக்கு துணையாய் நான் வந்து நிற்கும் போது நீ ஏன் கவலைப்படுற? உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்கிறதுக்காக முயற்சி செய்யும் போது ஒரு கதவு மூடப்பட்டால் என்ன, இன்னொரு கதவை உனக்காக நான் திறந்து வைக்கிறேன். நீ எதிர்பார்த்த விஷயம் நிச்சயம் நல்லபடியாய் நடக்கத்தான் போகிறது. இந்த வராகி அம்மாவின் மீது நீ கொண்ட பக்தியும் நம்பிக்கையும் அதன் மூலமாக பல விஷயங்களையும் உனக்கு முடிச்சு கொடுக்கும். இந்த உலகம் நீ எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒன்று உன்னை பத்தி பேசிக்கிட்டு தான் இருக்க போறாங்க. யாரை பத்தியும் கவலைப்படாம உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கான வேலைகளை செய். காலம் என்பது பொன்னை விட உயர்ந்ததல்லவா? பொண்ணு போனா திரும்ப கிடைச்சிரும், ஆனா காலம் போனா போனது தானே. இரக்க குணத்தோடு உள்ள என் அன்பு பிள்ளையான நீ யாரிடமும் தோற்று போகாமல் உன்னை நான் காப்பாத்துறேன். நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என் செல்லமே. நீ எதிர்பார்த்த எல்லா சந்தோஷங்களையும் உனக்கு கொடுக்கத்தான் போகிறேன். இதுநாள் வரை நீ அடைந்திராத சந்தோஷமும் இன்பமும் மகிழ்ச்சியும் பரவசமும் பக்தியும் மூலமாக உனக்கு கிடைக்கப் போகிறது. ஒழுக்கம் உள்ள பிள்ளையாகவும் நல்லவனாகவும் வாழ நினைக்கிற நீ எதை பத்தியும் கவலையோ பயமோ கொள்ள தேவையில்லை. ஏன்னா எல்லா விஷயங்களிலும் உன்னை ஜெயிக்க வைக்க போறது நான் தானே. நீ எதிர்பார்த்ததற்கும் அதிகமாகவே பல வெற்றிகளை உன்வசம் தருவதற்கு தயாரா நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ செய்த நன்மைகளும் தீமைகளும் எல்லாமே சேர்ந்து இப்போது உன் வாழ்க்கையில பல விஷயங்களை நடத்தி கொடுக்க தயாரா இருக்கு. இனிமேலும் என்னாகுமோ ஏதாகுமோ நினைச்சு நீ கவலைப்பட வேணாம். எல்லாமே மொத்தத்துல உனக்கு நல்லதாக மட்டும்தான் நடக்கும். இந்த வராகியம்மா நானே உனக்கு சாதகமாய் உனக்கு துணையாய் உன் பக்கம் வந்து நிற்கும் போது ஏதாவது தவறாக நடக்க விட்டுடுவேனா என்ன? நீ நினைச்சதுக்கும் மேல எல்லா விஷயங்களையும் உனக்கு சுகமாகவும் சந்தோஷமாகவும் முடிச்சு தரப்போறேன். உன் வாழ்க்கையில உனக்கு விட்ட சவால்களை எல்லாம் நீ வாய்ப்புகளாக பாரு. யார் உன்னால சவால் விட்டாலும், யார் உன் மீது உன் கண் முன்னால் வந்து சவால் விட்டாலும் அதை பத்தி கவலைப்படாம உன் திறமைகளை வெளிப்படுத்தி ஜெயிக்கப்பாரு என் செல்லமே. உன்னை சுத்தி இருக்கிறவங்க 1000 பேரு உனக்கு 1000 விதமாய் அறிவுரை சொல்லலாம். ஆனால் யாருடைய அறிவுரையும் உனக்கு வெற்றியை தரப்போறதில்ல. உன்னுடைய முயற்சியும் உன்னுடைய தன்னம்பிக்கையும் மட்டும்தானே உன்னை வெற்றியின் பக்கம் இழுத்துட்டு போகும். ஓம் வராகி.